وقال رسول الله صلى الله عليه وسلم بدأ الدين غريبا وسيعود كما بدأ فطوبى للغرباء وهم الذين يصلحون ما أفسد الناس من بعدي من سنتي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களிலிருந்தும் முழுமையாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் இருக்குகின்ற ஒரு கவலை, முஸ்லிம்களுடைய மொழிகள் வித்தியாசப்பட்டாலும், அவர்களுடைய நிறங்கள் வித்தியாசப்பட்டாலும், அவர்களுடைய போக்குகள் அமைப்புகள் வித்தியாசப்பட்டாலும், எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு கவலை இருக்கிறது. ஏன் எந்த திசையை பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனையான காலமாக இருக்கிறது. நிம்மதியாக இருக்கின்ற மக்கள் என்று எங்கெல்லாம் பார்க்கப்பட்டதோ அங்கெல்லாம் பிரச்சனை உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. எந்த இடங்களெல்லாம் அமைதியான இடங்களாக பார்க்கப்பட்டதோ அங்கெல்லாம் அமைதி குலைந்து பிரச்சனை உள்ள இடங்களாக மாறி வருகிறது. ஆனால் பார்க்கிற இடங்கள் எல்லாம் அங்கு சம்பந்தப்படுவது முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள். பாதிக்கப்படுவதும் முஸ்லிம்கள், பாதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுவதும் முஸ்லிம்கள், இழப்புகளை சந்திப்பதும் முஸ்லிம்கள், தாக்கப்படுவதும் முஸ்லிம்கள், அனாதைகளாக மாறுகின்றவர்களும் முஸ்லிம்கள், விதவைகளாக மாற்றப்படுகின்றவர்களும் முஸ்லிம்கள், சேதப்படுத்தப்படுவதும் முஸ்லிம்களுடைய சொத்துகள். அல்லாஹுவை நம்பிய உண்மையான இந்த முஸ்லிம்களுக்கு ஏன் இப்படியான ஒரு சோகமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கவலை நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஏற்படத்தான் செய்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கான காரணம் என்ன? இது முஸ்லிம்கள் பலகீனமானவர்கள் அல்லது முஸ்லிம்கள் உண்மையான ஒரு நிலையில் இல்லை என்பதற்குரிய ஆதாரமா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை குர்ஆன் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்க அந்த காரணத்தை நாம் விட்டதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவா என்பதை நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலும் பூமியிலும் பரக்கத்துடைய ஏராளமான கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றார். இன்னும் ஏராளமான கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. வானத்திலும் பரக்கத்தினுடைய கதவுகள் இருக்கிறது, பூமிக்கு கீழும் பரக்கத்துடைய கதவுகள் இருக்கிறது. எப்பொழுது பரக்கத்துடைய கதவுகள் ஒவ்வொன்றாக அடைக்கப்படுமோ அங்கிருந்து வந்து கொண்டிருந்த பரக்கத்துகள் நிறுத்தப்படும். எப்பொழுது பூமியில் இருக்கக்கூடிய பரக்கத்துடைய கதவுகள் அடைக்கப்படுமோ பூமியிலிருந்து வெளியாகி கொண்டிருந்த பரக்கத்துகள் எல்லாம் நின்று போய்விடும். இந்த இரண்டு இடங்களில் இருந்து வெளியாக்கப்பட்ட பரக்கத்துகள் நின்றுவிட்டால் அடுத்தது என்ன வரும்? பரக்கத்துக்கு பதிலாக முசீபத்துகள் உலகத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும், சோதனைகள் பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும். மேலிருந்தும் சோதனை, கீழிருந்தும் சோதனை, இரண்டு பகுதியில் இருந்தும் சோதனை வரும்போது எப்படி அந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏனெமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு இப்படியான ஒரு நிலைமை, நாளுக்கு நாள் மோசமான நிலைமை ஏற்படுகிறது என்றால் பாதிக்கப்படுபவர்களும் நாம், பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று சீர்குத்தப்படுவதும் நாம். எந்த பத்திரிகையை திறந்தாலும், ஊடகங்களிலே காது கொடுத்து கேட்டாலும் ஏற்றி விழுவது நமக்குத்தான். எங்களை அடி அடி என்று போட்டு அடித்து
எங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துகின்றார்களே என்றொரு கவலை நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்படத்தான் செய்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முழுமையான உதவிகளை யாருக்கு வாக்களித்திருக்கிறான்? முழுமையான உதவிகள் அல்லாஹுடைய நுஸ்ரத், அல்லாஹுடைய வஅதாக்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரைகுறையாக வாழுகின்ற முஸ்லிமுக்கல்ல, தான் விரும்புகின்றவற்றில் மாத்திரம் தீனை பின்பற்றி, குர்ஆனை பின்பற்றி, ஹதீஸை பின்பற்றிவிட்டு தனக்கு விருப்பமில்லாத இடங்களில் உலகம் போகின்ற போக்கிலே போய்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் உதவி இறக்குவதாக வாக்கு கொடுக்கவே இல்லை. குர்ஆன் உதவியை யாருக்கு வாக்களிக்கிறது என்றால் இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்தவர்களுக்கு. குர்ஆன் முழு உலகத்தையும் அறைகூவல் விடுத்து அழைக்கிறது. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் கூப்பிடுகிறது, இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழையுங்கள். பாதி முஸ்லிம் பாதி முஸ்லிம் இல்லை, அப்படி வாழ வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் ஈமான்தாரிகளை கூப்பிடுகிறார். ஈமான் கொண்டவர்களே. ஏன் இந்த இடத்தில் தவறு விடுபவர்கள் ஈமான்தாரிகள், தவறு விடுபவர்கள் முஸ்லிம்கள். ஈமான் உள்ளவர்களே, இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக நுழையுங்கள். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முழுமையான முஸ்லிமாகுங்கள், பூர்த்தியாக இஸ்லாத்துக்குள் நுழையுங்கள். இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் முழுமையாக நுழைந்து பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய திட்டங்களுக்கு அடிபணிய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிடுகின்றார். குர்ஆனை எங்கும் பாருங்கள். நீங்கள் யாரும் ஒரு செல்வந்தனாக மாறாமல் மரணிக்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பெரிய பட்டதாரியாக மாறாமல் மௌத்தாக வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறாமல் மௌத்தாக வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து ஆணித்தரமாக சொல்லுகிறது, முஸ்லிமாகாமல் மௌத்தாகவே வேண்டாம். மௌத்தாகிறதாக இருந்தால் மௌத்துக்கு பிறகு நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருந்தால் உண்மையான முஸ்லிமாக மாறி மௌத்தாக. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகாமல் நீங்கள் மௌத்தாகவே வேண்டாம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் முஸ்லிம் முழு முஸ்லிமாக மாற வேண்டும். அரைகுறை முஸ்லிம் ரொம்ப ஆபத்தானவர். இன்று முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்திருக்கும் ஆபத்து இதுதான். முஸ்லிம் என்று லேபல் குத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் முஸ்லிமுடைய வாழ்க்கை கிடையாது. கலிமாவால் முஸ்லிமாக பார்க்கப்படுகிறான். ஒரு முஸ்லிமிடத்தில் என்னென்ன தன்மைகள் வர வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய அன்றாட வாழ்வு எப்படி அமைய வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி அமைக்கப்பட வேண்டுமோ, ஒரு முஸ்லிமுடைய வீட்டு சூழல் எப்படி மாற்றப்பட வேண்டுமோ, ஒரு முஸ்லிம் அந்நிய மக்களோடு எப்படி பழக வேண்டுமோ, ஒரு முஸ்லிம் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டுமோ, ஒரு முஸ்லிம் சம்பாதித்த பணத்தை எங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாம் பேணப்படல. அல்லாஹுடைய உதவி ஒரு நாளும் எதிர்பார்க்கப்பட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், இஸ்லாத்துக்குள்ள பூர்த்தியாக வா. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாத்துக்குள்ள பூர்த்தியாக வாங்க. பூர்த்தியாக இஸ்லாத்துக்குள் வருபவர்களுக்கு தான் மழை போன்ற அல்லாஹுடைய உதவி இறங்கும். ரஹ்மத்துடைய மேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹுடைய இரக்கம் அவர்களை மூடிக்கொள்ளும். அல்லாஹுடைய பாதுகாப்பு அவர்களை தேடி வரும். எதிர்பாராத வழிகளில் அவர்களுக்கு கண்ணியம் வரும். அவருடைய ரிஸ்குடைய தேவைகள் பூர்த்தியாகும். பூர்த்தியான முஸ்லிமாக மாறும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சோதனை வருவதென்பது ஆச்சரியம் அல்ல, சோதனை இல்லாமல் இருப்பதுதான் ஆச்சரியம்.
அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்தை பற்றி சொல்லி இருக்கின்ற முறையை பாருங்கள். மனித சமூகம் என்ன நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லல எல்லா மனிதர்களும் வெற்றி பெற்றுட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் வெற்றி பெறாம இருக்கிறாங்க. குர்ஆன் எங்கேயும் வரல. அப்போதான் நாம் ஆச்சரியமா பார்க்கணும், எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. இப்படி குர்ஆன் சொல்ல நமக்கு இப்படி இழிவும் கேவலமும் சோதனையும் வருகிறது என்று பார்க்கலாம். ஆனால் குர்ஆன் சொல்கிறது வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனித சமுதாயம் நஷ்டத்திலே தான் இருக்கிறது. முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குகின்ற ரிசல்ட், அல்லாஹ் கொடுக்குகின்ற தீர்ப்பு, அல்லாஹ் இவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லுகின்ற கடைசி விளக்கம் என்ன? மனித சமுதாயம் நஷ்டத்திலே இருக்கிறது. லாபத்தை சம்பாதிப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். யாரிடத்தில் ஈமான், சாலிஹான அமல், உண்மையை ஒருவருக்கொருவர் போதிக்குகின்ற தாவத்துடைய சிந்தனை, சோதனை வரும்போது தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்குகின்ற பண்பாடு, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இந்த தன்மை உள்ளவர்கள் மட்டுமே நஷ்டத்தில் இருந்து தப்பியவர்கள். மற்ற அனைவர்களும் நஷ்டவாளிகள், நஷ்டத்தில் வாழுகிறார்கள். இவர்களுடைய முயற்சிகளின் முடிவு நஷ்டம். மனிதனை நஷ்டத்தோடு அல்லாஹ் பிணைத்து விட்டான். அல் இன்சானு லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே வாழுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது நாம் குர்ஆனை பார்த்தால் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது 3 வகையான மக்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் மார்க்கமே இல்லாமல் மார்க்கத்துக்கு வெளியிலே இருக்கிறார்கள். அவர்களை வைத்து இந்த உலகத்தினுடைய நலவோ தீமையோ முடிவு செய்யப்படுவதில்லை. அவர்களின் இறுதி நிலைமை என்ன என்பது எல்லோருக்கும் தெளிவு. இன்னொரு சிறிய கூட்டம் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். அது ஒரு சின்ன கூட்டம். பிறக்கி லட்சத்தில் ஒருவரை தெரிவு செய்யலாம், ஒரு ஊரில் 20 தெரிவு செய்யலாம். முழுமையாக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணிப்பவர், இஸ்லாத்துக்குள் கொண்டு வருபவர், இவரை வைத்துத்தான் உலகத்தினுடைய நிலைமைகள் மாறும். 3வது இருக்கிறது, பாதியில் மார்க்கத்தை பின்பற்றுகிறார், பாதியில் மார்க்கத்தை பின்பற்ற தவறுகிறார். நிறைய முஸ்லிம்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். தொழுகையில் மார்க்கம், அதில் சுன்னத்து பரலு சருத்து என்றெல்லாம் சருத்தை சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் வியாபாரத்தில் வழக்கம். தொழுகையில் மார்க்கம், வியாபாரத்தில் மார்க்கமில்லை. சம்பாதிக்கிற பணம் ஹலாலா ஹராமா, அல்லாஹ் விரும்புகின்ற முறையா, தடை செய்த முறையா, உணவு ஹலாலா ஹராமா, அந்த பாபே கிடையாது. தொழுகையில தீன், வியாபாரத்தில வருமான வழிகள்ல தீன் கிடையாது. நோன்பில தீன், பரலான நோன்பு சுன்னத்தான நோன்பு அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆனால் இருக்கிற சொத்து செல்வங்கள் மற்றவரிடமிருந்து அபகரிக்கப்பட்டது, ஹராம். ஜக்காத்திலே தீன் இருக்குது, முழுவதுக்கும் ஜக்காத்து பங்கிடுகிறார். ஆனால் மனைவியுடைய ஹக்கு பூர்த்தி செய்யப்படல, மனைவியுடைய ஹக்கு பூர்த்தி செய்யப்படல. ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு, உம்ராவுக்கு மேல் உம்ரா. ஆனால் அவருடைய வீட்டு சூழலை, பிள்ளைகளை வளர்க்குகின்ற முறையை பார்த்தால் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. யஹூதி நசாராக்களை போன்று பிள்ளைகளை வளர்க்கிறார். இவரை எப்படி ஒரு முழு முஸ்லிம் என்று சொல்ல முடியும்?
இதே போன்ற மனிதர்கள் பனூ இஸ்ராயல்களில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? சூரத்துல் பக்ராவில் நமக்கு ஒரு பாடத்துக்காக நாமும் படிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த பனூ இஸ்ராயல்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை நமக்கு விளக்கி சொல்லுகிறான். அதனை பார்த்தாலே இந்த காலத்தில் இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அந்த பனூ இஸ்ராயல்களை பார்த்து கேட்டான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத். இந்த வேதத்தில ஒரு பகுதியில மட்டும் ஈமான், மற்ற பகுதியை மறுக்கிறீங்களா? எல்லாத்தையும் வேதம் தான் சொல்லுது, தொழுகையையும் வேதம் சொல்லுது, ஜகாத்து நோன்பு ஹஜ்ஜி அதையும் வேதம் தான் சொல்லுது, வியாபாரத்தை எப்படி அமைக்கணும் குர்ஆன் தான் சொல்லுது, நிக்காஹ் எப்படி அமையணும் குர்ஆன் சொல்லுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும் குர்ஆன் சொல்லுது, எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் குர்ஆன் சொல்லுது, எப்படி கபருடைய வாழ்க்கைக்கு தயாராகணும் குர்ஆன் சொல்லுது. அதை மறுக்கிறீங்களே. லேசான பகுதியை மட்டும் ஈமான் கொண்டு பிடிக்காத பகுதியை நிராகரிக்கிறீங்களா? பாதி தீன் பாதி தீன் இல்ல. அரை முஸ்லிம் பாதி முஸ்லிம் பாதி முஸ்லிம் இல்ல, பாதியில் இஸ்லாம் பாதியில் இஸ்லாம் இல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறார், இந்த நிலைமையை நீங்க சீராக்கிக் கொள்ளாமல் இருந்தால் முடிவு என்ன ஆகும் தெரியுமா? எங்கேயும் உருப்பட மாட்டீங்க, எதிலே உருப்பட மாட்டீங்க. கடைசெல்லாம் எழுந்து எழுந்து விழுவதுதான், செல்வத்தில் விழுவது, வியாபாரம் கீழே விழுவீங்க, கல்வி கீழே விழுவீங்க, அரசியல் கீழே விழுவீங்க, அந்நிய மக்களிடம் கண்ணியம் சரியும், எழுந்தெழுந்து விழுவீங்க. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லு. فَمَا جَزَاءُ مَن يَفْعَلُ ذَلِكَ مِنكُمْ إِلَّا خِزْيٌ فِي الْحَيَاةِ الدُّنْيَا. பாதியில தீன் பாதியில தீன் இல்ல. அரை முஸ்லிமாக வாழ்றவர்களுடைய ஜஸா, அவர்களை கொடுக்கிற சன்மானம், அவர்களை கொடுக்கக்கூடிய ஹதியா இந்த உலகத்தில் இழிவு உண்டாகும், கேவலம் உண்டாகும். இதைத்தான் இன்றைக்கு பெருமூச்சு விட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீனுக்குள்ள வர தயார் இல்ல. வாழுகின்ற கொஞ்ச காலத்துக்குள் அல்லாஹ் விரும்புகின்றது போட்டு வாழ்ந்துவிட்டு அதை முடித்துக் கொண்டு நிரந்தர பயணத்துக்கு கபருக்கு போகவே அதுக்கு தயார் இல்லை. துனியாவுடைய ஹவா, துனியாவுடைய ஆசை, துனியாவில் இன்னும் வாழ வேண்டும் என்ற அபார அந்த மிக அபாரமான ஆசை அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ள வர தடையாக இருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், திருத்திக் கொள்ளாம மௌத்தாகுவீங்கடா, கியாமத்துல சின்ன அடியல்ல கொடுப்போம், கடும் அதாபு கிடைக்கும். வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அஸாப். கியாமத்துடைய நாளையில கடும் அதாப், அஷத்துல் அஸாப், கடும் தண்டனை எங்கிருக்கிறோ அங்கவர்கள் கொண்டு போகப்பட்டு அங்கே தண்டிக்கப்படுவார்கள். நீங்கள் செய்கிற விடயங்களை அல்லாஹ் மறந்துட்டான் என்று நினைச்சிடாதீங்க. உங்க ஒவ்வொருவரையும் 24 ஹவரும் அல்லாஹ் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறான். கேமராவில கூட அப்படி பதிவாகாது. 24 ஹவர் இருட்டிலும் வெளிச்சத்திலும், வீட்டிலும் கடையிலும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும், ரகசியம் பரகசியம் அனைத்தையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். வல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமல். இந்த ஆயத் சமகாலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வகையான சோதனைகளுக்கும் உள்ள பதிலை சொல்கிறது. இதுதான் காரணம் என்பதை நமக்கு விளக்குகிறது. வீழ்ச்சியின் அடிப்படை இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக முஸ்லிம்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தாலே எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி வந்ததோ அந்தந்த காலங்களில் காரணங்களை சொல்லிக் கொண்டாலும் வீழ்ச்சியின் அடிப்படை அல்லாஹ்வுடைய தீனை விட்டுவிட்டு உலகம் போகின்ற போக்கிலே போக ஆரம்பித்ததுதான். எப்பொழுதெல்லாம் இஸ்லாம் எழுச்சி கண்டதோ, இந்த பூமியில் முஸ்லிம்கள் கண்ணியமாக, தைரியமாக, கண்ணியமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்களோ,
அப்பொழுது இஸ்லாத்தை கொண்டுதான் அவர்களுக்கு கண்ணியம் கிடைத்தது. பணத்தால் கண்ணியம் வரல, படிப்பால் கண்ணியம் வரல, பட்டதாரிகள் உருவாகுவதால் கண்ணியம் வரல. அப்படி வர முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு சஹாபியையும் அப்படிப்பட்டவர்களாக உருவாக்கி ரசூலுல்லாஹுடன் அல்லாஹ் சேர்த்து வச்சிருப்பான். அவர்களை கொண்டு உலகம் உருப்பட முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ரகசியத்தை சொல்கிறார்கள். இன்னா குன்னா அதல்ல கௌமி, நாம் ஒரு காலத்தில் இந்த பூமியிலே கேவலமான அடிபணிந்த எல்லோராலும் மிதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம். மக்கா வந்தால் கொள்ளைக்காரர்கள், மக்கா வந்தால் குடிகாரர்கள், மக்கா வந்தால் காட்டு மிராண்டிகள், மக்கா வந்தால் மனிதரை மனிதராக புரியாதவர்கள். இப்படித்தான் உலகமே பார்த்து எங்களை மீழ்த்தது. அல்லாஹ் எங்களுக்கு கௌரவம் தந்தது இஸ்லாத்தை கொண்டு. அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாத்தை வைத்துத்தான். சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இதே தர்தீபுதான், இதே வழிமுறைதான் உலகம் முடியும் வரை. எப்பொழுது முஸ்லிம்கள் நமக்கு கண்ணியம் இஸ்லாத்தை பின்பற்றினால் மட்டுமென்று விளங்குகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவார். எப்பொழுது அதற்கு மாற்றமான வழிகளால் உயரலாம் என்று கருதுவார்களோ அப்பொழுது வீழ்ச்சி காண ஆரம்பிப்பார்கள். இந்த ரகசியம் நாம் அனைவர்களும் கல்விலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நமது நாட்டில் இருக்கும் நிலைமையாக இருந்தால் என்ன, அமெரிக்காவில் இருக்கின்ற நிலைமையாக இருந்தால் என்ன, ஐரோப்பாவில் இருக்கின்ற நிலைமையாக இருந்தால் என்ன, எல்லா நிலையும் முஸ்லிம்களை எல்லா சக்திகளும் சேர்ந்து நசுக்குவதற்கு தயாராகிறார்கள். அதற்குரிய அடிப்படை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. நாம் இதற்கு எதிராக பாதையில் இறங்கி கொடி தூக்குவதனால், சத்தமிடுவதனால் இதனை தடுத்து நிறுத்த முடியாது. இன்று நாம் பர்மாவை பற்றி அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒரு அராக்கான் மாகாணத்தில் உள்ள அந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களை பற்றி எல்லாம் பலவிதமாக எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறோம். இஸ்லாத்துக்குட்பட்ட முறையிலும், இஸ்லாம் அனுமதிக்காத முறையிலும், இஸ்லாமுக்கு சம்பந்தமே இல்லாத முறையிலும் உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறோம். ஆனால் 1962, 64 காலங்களில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி முஃபக்கிருல் இஸ்லாம் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் அந்த பகுதிக்கு பிரயாணம் செய்து மக்களுடைய நிலைமைகளை எல்லாம் அவதானித்து, ஆண்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை, பெண்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை எல்லாமே தங்குள்ள ஒரு மஸ்ஜிதிலே அவர்கள் ஆற்றிய உரை இப்பொழுது ஒளி வடிவிலே மிக வேகமாக பரவி வருகிறது. 60 ஆண்டிலே அவர்கள் ஆற்றிய ஒரு உரை சொன்னார்கள், தீனை விட்டு தூரமாகிக் கொண்டு போகிறீர்கள், இந்த முறையை மாற்றிக்கொள்ள தவறினால் கொல்லப்படுவீர்கள், உலகம் உங்களை பாதுகாக்க வராது. தீனை விட்டு தூரமாகிறீர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழுகிறீர்கள், பணமும் பெண்ணும் எல்லாத்தையும் கண்டு அதற்கு மைவழங்கி தொழுகையை விட்டு, திக்ரை விட்டு, அல்லாஹ்வை விட்டு, ஹராம் ஹலால் போதாமல் நினைத்த விதத்தில் வாழ்ந்து இன்பம் காணலாம் என்று போறீங்க. காலப்போக்கிலே உங்களை உலகமே பொறுப்பெடுக்க தயாராகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல, நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட செய்தி. அவர்களாக கண்ட ஒரு கருத்தல்ல, குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து சொன்ன செய்தி. இதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள அந்த வீழ்ச்சிகளை எல்லாம் அபிவிருத்தி செய்து திரும்பவும் எழுச்சி காண வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலும் எழும்பி இருக்கும் அந்த விரோத உணர்வலைகளை அடக்கி இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம், இஸ்லாம் தான் உலகத்திலே உள்ள ஹக்கான மார்க்கம் என்பதை அந்த உள்ளங்களும்
ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை மாறி வர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஒரே வழி இஸ்திக்பார் செய்வதுதான். உலகத்தினுடைய டெவலப், உலகத்தினுடைய அபிவிருத்தி அரசாங்கம் பில்லியன் கணக்கு காசு ஒடுக்கிறதாலே அல்ல. மக்கள் நினைக்கிறாங்க அபிவிருத்திங்கிறது அமைச்சரவையில கூடி பில்லியன் கணக்கு கிழக்கு மாகாணத்துக்கு, அம்பாறைக்கு, கல்முனைக்கு ஒதுக்கிட்டாங்க. நாடு அபிவிருத்தி அடைய போகுது. அபிவிருத்தி அடையாது. வேண்டுமென்றால் பாதைகள் புனரமைக்கப்படலாம், பாலங்கள் கட்டப்படலாம், பழைய கட்டடங்கள் புதிய கட்டடமாக மாறலாம். அந்த காசால சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த பாதையின் ஆயுள் எவ்வளவு காலம், பாலத்தின் ஆயுள் எவ்வளவு காலம், கட்டப்படுகின்ற புதிய கட்டடங்களின் ஆயுள் காலம் எவ்வளவு காலம்? மனிதனுக்கிடையில் நல்லிணக்கம் குறைந்தால் பல மணித்தியாலங்களில் இடிந்து அழிந்து போயிடும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஜூஜ் மஅஜூஜ் என்ற அட்டகாசம் புரிகின்ற கூட்டம் அந்த மலை பகுதிகளில் இருந்து வந்து மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிற போதே அவர்கள் வருகின்ற வழியை இரும்பையும் கண்ணாடியையும் உருக்கி அடைத்து யஜூஜ் மஅஜூஜ்கள் வர முடியாது, மிக பெரும் ஒரு கட்டுமான பணியை செய்தார்கள். வியக்கத்தக்க விஞ்ஞான தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் மிக பெரும் ஒரு கட்டுமான பணியை செய்தார்கள். கட்டிவிட்டு என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ் செய்த, அல்லாஹுடைய சக்தியினால் செய்திருக்கிறேன். அல்லாஹ் இதனை அழிக்க நினைத்தால் ஒரு நிமிடம் போதாது, அழிந்து சுக்குநூறாகி போய்விடும். இது என்னுடைய ரப்புடைய ரஹ்மத்து, என் ரப்புடைய வாதா, ரப்புடைய வாக்கு வந்து விட்டால் அடுத்த நிமிடமே தூள் தூளாக பறந்தது. சகோதரர்களே, காசி ஒதுக்கி அதற்காக பல பேர் இணைந்து பாடுபட்டு கட்டிடங்களையும் வீதிகளையும் பாலங்களையும் புனரமைத்து தொழிலில்லாதவர்களுக்கு தொழில் கொடுத்து, வீடத்தவர்களுக்கு வீடு கொடுத்து, அனாதைகளுக்கு காட்சி கொடுத்து, விதவைகளுக்கு மாதாந்த காட்சி கொடுக்கிறதால அபிவிருத்தி வராது. அது மனிதாபிமான உதவி செய்யப்பட வேண்டியது. ஆனால் அதை கொண்டு உண்மையான அபிவிருத்தி வராது. உண்மையான அபிவிருத்தியை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இஸ்திக்பார் செய்யுங்க, அபிவிருத்தி வரும். செய்த பாவங்களை நினைத்து அந்த பாவத்துக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க தயாராகுங்கள். நீங்களும் அபிவிருத்தி அடைவீங்க, குடும்பமும் அபிவிருத்தி அடையும், ஊரும் அபிவிருத்தி அடையும். அபிவிருத்தியின் ஆணிவேர் இஸ்திக்பார், அபிவிருத்தியின் ஆணிவேர் தௌபா. பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் வருந்துவது. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்பதை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில் எழுதியிருக்கிறார். ஹஸனுல் பஸ்ரி யார்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சில கருத்துக்களை கேட்டுவிட்டு யாருடைய உரை என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இவர்தான் ஹஸனுல் பஸ்ரி. இல்லையே, இவருடைய பேச்சுகள் நபிமார்களுடைய பேச்சுக்கு ஒப்பாக இருக்குது என்றார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மழை இல்லாத பிரச்சனை இருக்குது, விவசாயம் செய்யணும், மழையே இல்லை, என்ன பண்ணணும் இமாம் அவர்களே? சொன்னார்கள், இஸ்திக்பார் செய்யுங்க. மழையை தடுக்கிறது பாவம். மழை தேவையான காலத்தில் தேவையான அளவு மழை பொழியாமல் இருப்பது பாவத்தினால். இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னும் ஒருவர் வந்து கேட்கிறார், சரியான பொருளாதார பிரச்சனையாக இருக்கு, வருமானங்கள் இல்ல, வாழ்க்கையே கஷ்டத்தோடு ஓடுது, என்ன பண்ணலாம், அறிவுரை சொல்லுங்க. இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொல்றாங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. பாவம்தான் வருமான வழிகளை அடக்கிது. பாவம் செஞ்சிருக்கிறீங்க, ரிஸ்க் தரும் ரப்புக்கே கரி பூசி இருக்கிறீங்க, ரிஸ்க் தரும் ரப்புக்கே மாறு செஞ்சிருக்கிறீங்க, தந்த ரிஸ்கையே பாவத்தில் பாவச்சிருக்கிறீங்க. இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னொருவர் வந்து கேட்கிறார், நிக்காஹ் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறேன், நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மனைவி ரொம்ப வருத்தப்படுறா,
ஒரு குழந்தை இல்ல, தகப்பனே என்று கூப்பிட, வாப்பா என்று கூப்பிட ஒரு குழந்தை இருக்கணும் இல்ல. இமாம் இதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொருவர் வந்து சொல்லுகிறார், எங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அழகா இருந்தது, அதிலே காய்கனிகள் எல்லாம் வந்து ரொம்ப பசுமையாக அழகாக இருந்தது. அந்த தோட்டம் கருகி அப்படி எல்லாம் கருகி சாம்பலானது போல மாறி இருக்குது, அதில் உள்ள எல்லா அழகும் போயிருச்சு. இமாம் இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் செழிப்பை தருவான். ஒரு மாணவர் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள், என்ன இமாம் 4 பிரச்சனை 4 பேர் சொல்றாங்க, 5 பிரச்சனை 5 பேர் சொல்றாங்க, பெரும் பெரும் பிரச்சனைய எல்லாருக்கும் ஒரே மருந்தை கொடுக்கறீங்க, எல்லாருக்கும் இஸ்திக்ஃபார்ங்கறீங்க. சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது நான் என்னுடைய கருத்தாக சொன்னதல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் கொடுத்த பரிகாரம் இது. அதனை அல்லாஹ் சூரா நூஹிலே சொல்லி இருக்கிறார். சூரத்து நூஹை படித்தால் நான் சொன்ன அந்த பதில்கள் எல்லாம் அங்கு காணலாம். சொன்னார்கள், யாரெல்லாம் அந்த மக்களிடத்திலே சொன்னேன், உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உலகம்தான் இஸ்திக்ஃபாருக்குரிய இடம். மௌத்துக்கு பிறகு இஸ்திக்ஃபாருக்கு சந்தர்ப்பம் இல்லை. உயிர் பிரிந்ததற்கு பிறகு இரத்த கண்ணீர் வடித்து இஸ்திக்ஃபார் செய்ய நினைத்தாலும் அது கபூலாக போவதில்லை. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இப்போது செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான், இஸ்திக்ஃபாரை கபூல் செய்வான். கபூல் செய்து யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, வானத்திலிருந்து மழை கொட்டும். வயும்திதுக்கும் பிஅம்வால், பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான். ஒபனீன், குழந்தை பாக்கியங்களை தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், அழகான தோப்புகளை தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, தண்ணீர் பற்றாக்குறை நீங்க அல்லாஹ் அருவிகளை ஆறுகளை எல்லாம் ஓடச் செய்திருவான். இஸ்திக்ஃபார் தான் செழிப்பின் அஸ்திவாரம். ஆனால் வெறும் ஞாபகம் வரும் நேரத்தில் மட்டும் இஸ்திக்ஃபார் அல்ல. காலையில் 100 மாலையில் 100 மட்டும் செய்து எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தொடராக இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, ஞாபகம் வரும்போதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, இஸ்திக்ஃபாரை தன்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைக்கணும். மனிஸ்தக்ஃபர என்று சொல்லல, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை லாஸிமன் ஞாபகம் வரும்போதெல்லாம், பாவங்களை நினைக்கும் போதெல்லாம், பழைய பாவங்கள் சிந்தனைக்கு வரும்போதெல்லாம் இஸ்திக்பார் செய்கிறாரோ, ரப்பிக்ஃபிர்லி என்கிறார், ரப்பனக்ஃபிர் லனா என்கிறார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிறார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்கிறார். பாவம் நினைவு வரும்போதெல்லாம் சிறிய வயதில், பெரிய வயதில், 16 வயதில், 20 வயதில், 25 வயதில், வெளிநாட்டில் உள்நாட்டில் செய்த பாவங்கள் ஞாபகம் வரும்போது இஸ்திக்பார் செய்கிறாரோ, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன செய்வார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் பெரும் பெரும் பிரச்சனைகள் அகப்பட்டிருப்பார். அவர் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருப்பார். அல்லாஹ் அந்த பிரச்சனையில் இருந்து வெளியேற வழி காட்டுவார். இஸ்திக்பாருடைய அதீத சக்தி, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, என்ன நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வெளியேற அல்லாஹ் வழிகளை அமைத்து தருவார். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் விடுவை கொடுத்தருவான். வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைத்து பார்க்காத வழிகளில் உலகத்தில் வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள், ரிஸ்குடைய வழிகளை அல்லாஹ் செய்து கொடுப்பான். முஸ்லிமிலே பதியப்படக்கூடிய சஹீஹான ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திக்பார் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்குரிய அடிப்படை. அதோடு தௌபா, தௌபாவுக்கு போய்தான் இஸ்திக்பார் செய்யணும். தௌபா என்பது திரும்புவது, அல்லாஹ்வை விட்டு, இஸ்லாமிய சட்டங்களை விட்டு வேறு திசைகளில் பயணித்து விட்டோம். அந்த பயணத்தில் களவெடுத்தோம், அந்த பயணத்தில் விபச்சாரம் செய்தோம், அந்த பயணத்தில் ஹராமானவற்றை பார்த்தோம், அந்த பயணத்தில் ஹராத்தை சுவைத்தோம், அந்த பயணத்தில் கொள்ளையடித்தோம், அந்த பயணத்தில் களவெடுத்தோம், அந்த பயணத்தில் அவதூறு சொன்னோம், அந்த பயணத்தில் திருடினோம்,
அந்த பயணத்தில் வட்டிக்கு காசு வாங்கினோம், அந்த பயணத்தில் வட்டிக்காக மாதாபாதம் காசு கொடுத்தோம், அந்த பயணத்தில் லஞ்சம் எடுத்தோம், அந்த பயணத்தில் லஞ்சம் கொடுத்தோம், அந்த பயணத்தில் ஊழல் செய்தோம், அந்த பயணத்தில் அநியாயம் செய்தோம், அந்த பயணத்தில் பெற்றோரை அடித்தோம், அந்த பயணத்தில் பெற்றோரை விரட்டினோம், அந்த பயணத்தில் தாயின் மனம் நோக பேசினோம், அந்த பயணத்தில் மனைவியை அடித்து உதைத்தோம், அந்த பயணத்தில் பிள்ளைகள் பசிக்க நான் வெளிநாட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். இந்த எல்லா அநியாயங்களும் அல்லாஹுவை விட்டு வேறு திசையில் பயணித்ததனால் தௌபா என்கிறது என்ற சந்தியில் திரும்பி அல்லாஹ்வின் பக்கம் வருவது. அல்லாஹ்வின் பக்கம் அவசரமாக மீளுங்கள், மீண்டு இஸ்திக்பார் செய்யுங்கள். தௌபாவுக்கு பிறகு இஸ்திக்பார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதைத்தான் குர்ஆன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித் தருகிறது. திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? தூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுல் முஃமினூன், ஈமான் உள்ளவர்களே அனைவர்களும் மொத்தமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய். தௌபா உங்களை கைவிடாதே, தௌபா உங்களை ஜெயசீலர்களாக ஆக்கும், தௌபா உங்களை வீழ்த்தாதே, தௌபா உங்களை வெற்றியாளர்களாக மாற்றும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள், வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டிய மிகவும் மிகவும் உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் கனிந்து விட்டது. அந்த காலம் வந்து விட்டது. இனியும் கடையும் வேண்டும் என்று பழைய கதையிலே தெரிந்தால் சோக வரலாறு திரும்ப ஆரம்பமாகும். இதனால் யாரெல்லாம் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, விசேஷமாக நமது பக்கத்தில் உள்ள நாடுகளில் யாரெல்லாம் அகதிகளாக இருக்கிறார்களோ, முஸ்லிம் என்ற ரீதியில் அவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமை. பணத்தால் உதவி செய்யணும், பொருளால் உதவி செய்யணும், துஆவால் உதவி செய்யணும். வேறு என்னென்ன இஸ்லாம் சொல்லுகின்ற முறைகள் இருக்கிறதோ அந்த வழிகளில் உதவி செய்துவிட்டு அவர்களை மனிதனாக்கவும் பாடுபடணும். இல்லை, இதே நிலை அவர்களுக்கு திரும்ப வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹி. நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களை நோக்கி வரும். நீ ஒரு கணக்கு சகோதரனுக்கு போட்டியா, அல்லாஹ்வும் அவனுடைய அக்கவுண்டை திறந்து உனக்கு போடுவான். பசித்திருக்கும் ஒரு சகோதரன், ஆடை இல்லாமல் இருக்கும் மானத்தை மறக்க முடியாமல் இருக்குகின்ற ஒரு சகோதரி அகதி முகாமில் வாடுகிறாள். ஒரு 100 ரூபாய் போறியா, அல்லாஹ் அவனுடைய அக்கவுண்டை உனக்கு திறந்துடுவான். நீ உதவி செய்யும் போது ரப்பு உனக்கு உதவி செய்வான். மன் சதர முஸ்லிமா சதரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா. யார் ஒரு முஸ்லிமின் மானத்தை மறைக்கிறாரோ, 2 வகையான அர்த்தம் இருக்குது. ஒன்று முஸ்லிமின் குறைய மறைக்கிறது, இன்னொன்று இருக்குது உடுக்க உடையில்லாமல் இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு ஆடை இருக்கிறது. அல்லாஹ் உலகத்தில் உன்னை நிர்வாணமாக வாழ விட மாட்டான். துனியாவில் உன்னை மானத்தை மறைத்து வாழ வைப்பான், ஆகிராவிலும் உன்னுடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான். சதரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா. இதனால் இது ஒரு பகுதி. முஸ்லிம் என்றால் கட்டாயம் நாம் அவர்களுக்கு உதவி செய்தே ஆகணும். அதோடு நிற்க முடியாது. அது 50% உதவி, மற்ற 50 இருக்குது. இந்த நிலைமை திரும்பவும் வராமல் அவர்களை அந்த இடத்திலிருந்து மாற்றி அவர்களுக்குரிய தௌபாவுடைய பாதையை காட்டிக் கொடுப்பது, தாவத்துடைய பணி செய்வது, அது இன்னொரு மேலான ஒரு பொறுப்பு. ஆகவே இந்த 2 பொறுப்புகளையும் முதல் நபி காலெடுத்து வைத்து இந்த பூமியில் வாழும் இலங்கை முஸ்லிம்கள் தங்களுடைய பொறுப்பாக எடுத்து செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக மேலும் மேலும் நமது நாட்டுக்கு, நமது எதிர்கால சமூகத்துக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பும் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து அவன் சந்தோஷப்படும் நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிய எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. பூரா உலகத்திலும் வாழும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழுகிறார்களோ, யுத்த சூழ்நிலையில் வாழுகிறார்களோ, மரண அச்சுறுத்தலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் அவசர உதவி செய்வாயா.
யா அல்லாஹ் என்னென்ன பாவங்கள் தவறுகளின் காரணமாக அவர்கள் அந்த சோதனைகளுக்கு ஆளாகிறார்களோ யா அல்லாஹ் அந்த பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துவாயா, அவற்றிலிருந்து இதற்கு பிறகு அவர்களை பாதுகாத்துருவாயா, பழைய தவறுகளுக்கு அவர்களுக்கு தௌபாசி கொடுத்தருள்வாயா, தௌபாவை நசீபாக்குவாயா. எங்களிலும் எங்களாலும் அப்படியான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், அப்படியான பாவங்களில் எங்களையும் தூரமாக்குவாயா, நன்மைகளை அலங்கரித்து காட்டி அவற்றில் ஈடுபட தௌஃபீக் செய்வாயா, பாவங்களை அசிங்கப்படுத்தி காட்டுவாயாக, அவற்றிலிருந்து எங்களை தூரப்படுத்துவாயா. உன்னை இதன் மூலம் எல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வழிகளில் சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயா. உண்மையாக விளங்கி செயற்படுத்தவும், பிழையை பிழையாக விளங்கி அதிலே இருந்து தவிர்ந்து கொள்ளவும் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.